பல வருஷமா கப்பை வின் பண்ணாம போன தடவை ஆர்சிபி மாஸ் காட்டி முறையா கப்பை வின் பண்ணாங்க. இந்த தடவை அதே மாஸோட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? இந்த ஒரு கேள்விதான் ஆர்சிபி ஃபேன்ஸ் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆர்சிபி டீம் எப்படி இருக்கு, இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆர்சிபியோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இவங்களோட டாப் ஆர்டர் தாங்க. ஏன்னா விராட் கோலி, பிலிப் சால்ட் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங்கில் களமிறங்குறனால இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் செம்மையாக வந்திருக்கும். பிலிப் சால்ட்டு மனுஷன் ஸ்டார்டிங்லேருந்து அதிரடி காட்டுவார். இன்னொரு பக்கம் விராட் கோலி நல்ல ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார். அப்படி இருக்கும்போது இவங்களோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா படிக்கல் 1 டவுனாக களமிறங்குவார். ஓவராலாக ஆர்சிபியோட டாப் ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சும்மா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல படிக்கலுக்கு அப்புறம் கேப்டன் ரஜத் பட்டிதார் களமிறங்குவாரு. அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா, அப்புறம் டிம் டேவிட் இவங்க களமிறங்குவாங்க. டிம் டேவிட் இல்லைன்னா ஜேக்கப் பெத்தல், ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் டீம்ல இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜேக்கப் பெத்தல் டீமுக்குள்ள வந்தாரு அப்படின்னா பேட்டிங் ஆர்டர்ல ஒரு சில சேஞ்சஸ் வருங்க. இப்ப டிம் டேவிட் டீம்ல இருந்தாரு அப்படின்னா அவர் ஜிதேஷ் சர்மாக்கு அப்புறமா களமிறங்குவாரு. இதே ஜேக்கப் பெத்தல் இருந்தார் அப்படின்னா அவர் 4வது பேட்ஸ்மேனா, அதாவது படிக்கலுக்கு அப்புறமே ஜேக்கப் பெத்தல் களமிறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த தடவை ஐபிஎல்ல டிம் டேவிடை டீம்ல போட போறாங்களா இல்லை ஜேக்கப் பெத்தலை டீம்ல போட போறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பிளேயர்ஸ்ல யாராவது ஒரு ஆள் தான் டீம்ல இடம் பெறுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குருணால் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட் ரெண்டு பவர்ஃபுல்லான ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புவனேஸ்வர் குமார், ஜேக்கப் டெஃபி, எஸ் தயால் இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. இம்பாக்ட் பிளேயரா சுயா சர்மா உள்ள வருவாரு. இப்போ இதுதாங்க ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனாக வந்திருக்கு. ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் ஒரு மிகப்பெரிய சோகத்தில் வந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹெசல்வுட் இந்த ஐபிஎல் சீசனில் ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ் விளையாட மாட்டாருங்க. பாதி மேட்சஸ் ஸ்கிப் பண்ணிடுவார். இப்போ இதுதான் ஆர்சிபி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்திருக்கு. ஏன்னா ஹெசல்வுட் டீமுக்கு வந்துருவார், அவர் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. இப்போ ஹெசல்வுட் இல்லாதனால மற்ற பவுலர்ஸ் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா போன சீசன்ல ஆர்சிபி கப்படிச்சாங்க அப்படின்னா இதுல முக்கிய பங்கு ஹெசல்வுட்டுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா புவனேஸ்வர் குமார் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரா? ஏன்னா புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை நல்லா பவுலிங் போடுவார், ஒரு தடவை பயங்கரமாக சொதப்பாரு. இன்னொரு பக்கம் ஹெசல்வுட் இல்லாதனால ஜேக்கப் டெஃபியை தான் டீமுக்குள்ள கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. அவர் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி பெருசா எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஓவராலா ஹெசல்வுட் இல்லாதது ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்கா வந்திருக்கு. இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எஸ் தயால் விளையாடுவாரா இல்லையா, அவர் என்ன கண்டிஷன்ல இருக்காரு எதுவுமே வெளியே தெரியலங்க. ஏன்னா எஸ் தயாலை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நாளா விளையாடவே இல்லை. அப்படியே அவர் இந்த ஐபிஎல்ல விளையாண்டாலும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரா இல்லை அவருக்கு பதிலாக வேற யாரையாவது டீமுக்குள்ள கொண்டு வர போறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்த்தா தான் தெரியும். நமக்கு என்ன தோணுதா அப்படின்னா எஸ் தயாலுக்கு பதிலாக மங்கேஷ் யாதவை கூட உள்ள கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவரை 5 கோடி கொடுத்து ஆர்சிபி எடுத்தாங்க, இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனா ஆர்சிபி என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இப்போ ஓவராலா ஆர்சிபி டீமை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட பவர்ஃபுல்லான பேட்டிங் இருக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 8வது விக்கெட் வரைக்கும் பேட்டிங்ல அதிரடி காட்டக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அதனால பேட்டிங்ல அவங்க கிட்ட இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ பவுலிங்ல ஹெசல்வுட் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்பா ஹெசல்வுட் இல்லைனாலும் நாங்கள் சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா போன தடவை கப்பை வின் பண்ணி இந்த தடவை டிஃபெண்டிங் சாம்பியனா கான்ஃபிடென்ட்டா களமிறங்குறாங்க. அதனால ஆர்சிபி எப்படி நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்சிபி டீமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டீமில் இருக்கிற நிறைகள் என்ன, குறைகள் என்ன அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.